இந்த பதிவில் நம்ம ஆனைக்கொம்பன் பாரம்பரிய நெல்லை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆனைக்கொம்பன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த நெல் வந்து அளவில் பெரிதாகவும் முனைப்புல வந்து கொம்பு மாதிரி அமைப்பு இருக்கும். என்ன பட்டத்தில் பண்றாங்கன்னா முன் சம்பா, சம்பா, பின் சம்பா பட்டத்தில் ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து அதிகமாக பண்றாங்க. 160 165 நாட்கள் வயது கொண்ட இந்த நெல் இப்போ நம்ம வந்து அரிசியா மாத்த இருக்கோம். ரப்பர் ஷெல்லர்ல தான் பண்றோம். எப்படி வந்து அரிசியா மாறி உரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்க. இந்த அரிசியெல்லாம் ரேரா கிடைக்கக்கூடியது. ஆனைக்கொம்பன்றது ஒரு பாரம்பரிய அரிசிகள்ல ஒன்று. இது பரவலா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாவட்டங்களை பண்றாங்க, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அதிகமா பண்றாங்க. இப்ப நம்ம பிற மாவட்டங்கள்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. பாரம்பரிய அரிசிகளை சிகப்பு நிற அரிசி இது வந்து பாத்தீங்கன்னா சம்பா பட்டத்துல மட்டும்தாங்க அதிகமா பண்றாங்க. முன் சம்பா, சம்பா, பின் சம்பா, தாளடி பட்டத்தில் கூட ஒரு சில இடங்கள்ல பண்றாங்க. நெல்லை வந்து எப்படி அரிசியா மாத்திட்டு இருக்கோம் அப்படின்றது பாக்குறோம். சிகப்பு நிற அரிசி உங்களுக்கு ரொம்ப ரேரான இது மாதிரி அரிசிகள் அதாவது கொடுத்துட்டு இருக்கோம். ஆனைக்கொம்பன் அரிசி பாரம்பரிய அரிசியில ஒரு 100 கிராம் அரிசியில எவ்வளவு சத்துக்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து எவ்வளவு இருக்கும், புரதச்சத்து வந்து எவ்வளவு இருக்குன்னா 100 கிராம் அரிசிக்கு 10 கிராம் அளவே தான் இருக்கு. அதிகமாக உடலுக்கு தேவைப்படுகின்ற ஒரு சத்துன்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து. இந்த இரும்பு சத்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல 4 மில்லிகிராம் அளவு இருக்கு. குறிப்பா இது பெண்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்களும் சத்து குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம். செப்பரேட்டர்னு சொல்லுவோம். இப்போ உரிச்சதை அரிசியை எடுத்து இதில் கொட்டி நெல் தனியாகவும் பியூரான அரிசி தனியாகவும் பிரிக்கிறது வந்து செப்பரேட்டர். இதனுடைய வேலையே அதுதான். முதல்ல ஷெல்லர்லேருந்து உரிச்ச நெல்லை எடுத்து நம்ம செப்பரேட்டரில் கொட்டுவோம். அதிலிருந்து கொட்டின அரிசியை வந்து நம்ம தரம் பிரித்து எடுக்கிறோம். இப்போ பாருங்க, தனியாக அரிசியாக பியூராக ஃபில்டர் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெல் கலந்த அரிசி வந்து தனியாக பிரிஞ்சு வருது. இதுதான் செப்பரேட்டர். ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம். பாரம்பரிய அரிசிகளின் ஒன்றான ஆனைக்கொம்பன் அரிசி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது சிகப்பு நிற அரிசி, அதாவது தோல் உரித்த அரிசி, அதாவது அன்பாலிஷ்டு அன்பாயில்டு ரைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அரிசி வந்து அதாவது சத்து குறைபாடு இருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க இந்த அரிசியை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் புரோட்டீனும் அயனும் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து பெண்கள், தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு அருமையான பாரம்பரிய அரிசியில் ஆனைக்கொம்பன் அரிசியும் ஒரு சிறப்பான அரிசி ஆகும். உடல் சீராகும், ரத்த ஓட்டங்கள் சீராகும், உடல் ஆரோக்கியம் பெருகும். நம்மளுடைய பாரம்பரிய நெற்கள் எல்லாமே யூனிவர்சிட்டி வெரைட்டியாகவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அம்பை 12 அப்படின்ற ஒரு வெரைட்டியும் இருக்குது. பார்க்கறதுக்கு அதுவும் ஆனைக்கொம்பன் மாதிரி இருக்குது. ஆனைக்கொம்பன் ஒட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெயரில் நம்ம வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழக நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து அம்பாசமுத்திரத்திலிருந்து வெளியிட்டது தான் அம்பை 12 அப்படின்ற ஒட்டு ஆனைக்கொம்பன் வெரைட்டி. அந்த வெரைட்டி வேற. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாரம்பரிய நெல், பாரம்பரிய ஆனைக்கொம்பன் வெரைட்டி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.